நமக்காக பேச யாரும் இல்லைன்னு ஏழைங்க தங்களுக்கு நடக்கிற கொடுமைகளை வெளியில் சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்கும்போது தான் இந்த திமுக ஆட்சியில் கமிஷன் வாங்கி கட்ட பஞ்சாயத்து பண்ணுற கும்பல் வளர்கிறதுக்கு காரணமாக அமையுது. ஆனால் பாருங்கள், பாதிக்கப்பட்டது ஒரு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம கமிஷன் வந்தால் போதும்னு இவ்வளோ பெரிய கொடுமையை மூடி முறைக்கு பார்த்துருக்காங்க. அதுக்கு இந்த வீணா போன பள்ளி கல்வித்துறையும் துணை போயிருக்கு. தருமபுரி மாவட்டம் குடிப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9வது படிக்கிற மாணவிக்கு அந்த ஸ்கூல் பிடி வாத்தியாராக இருக்கிற மணிவண்ணன் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தை மொத்தமாக மூடி மறைக்க முயற்சி பண்ணியிருக்கு இந்த உருப்படாத பள்ளி கல்வித்துறை. பாதிக்கப்பட்ட மாணவி இதை அவங்க பெற்றோர்கிட்ட சொல்ல ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த புகாரை என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல் போலீஸுக்கும் சொல்லாமல் கிராமத்தில் இருக்கிற ஆட்களை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. இதில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு கொடுக்கறதா சொல்லி அந்த பிடி வாத்தியார் மணிவண்ணன்ட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க அந்த கட்ட பஞ்சாயத்து கும்பல். இதில் 6 லட்சத்தை மட்டும் மாணவி குடும்பத்துக்கு கொடுத்துட்டு மீதி 4 லட்சத்தை ஆளுக்கு பாதின்னு பிரிச்சிருக்காங்க. இதில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் இதை சொன்னதால தான் இப்போ இந்த விஷயமே வெளியே தெரிய வந்திருக்கு. பாவம், அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அப்பா கூட இல்லையா. பிடி வாத்தியாரை காப்பாற்றுறதுல மாவட்ட கல்வி அதிகாரிக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த வாத்தியார் மேலே ஏற்கனவே இது போல் பல குற்றச்சாட்டு இருந்தும் இதுவரை அவரை இடமாற்றம் மட்டும்தான் பண்ணியிருக்கு மாவட்ட கல்வித்துறை. படித்தா முன்னுக்கு வந்துடலாங்கிற நம்பிக்கையில் தான் ஏழை குடும்பத்து பொண்ணுங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வர்றாங்க. ஆனால் அங்கே இது போல் அசிங்கம்லாம் நடந்தும் தப்பு செஞ்சவங்களுக்கு தான் இந்த அரசு கூட ஆதரவாக இருக்கும்னா இனி எந்த நம்பிக்கையில் அந்த மாணவி ஸ்கூலுக்கு போகும் சொல்லுங்கள்.